गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரலில் தாங்க இருக்கேன். ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட்டு, டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/5/2024. ஸோ மே மாதம் சம்மர் டைம். எங்கே போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஊட்டி வரைக்கும் போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சென்னை சென்ட்ரல்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். மேட்டுப்பாளையம் வரைக்கும். மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் வேறு இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். தக்கலில் தாங்க டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ கிடச்சிருச்சு எனக்கு. மொபைலெலாம் புக் பண்ணல, சிஸ்டத்தில் கொடுத்து ஃப்ரெண்டு ஒருத்தனை புக் பண்ண சொன்னேன். அவர் தான் எனக்கு புக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ வந்து டைம் வேறு ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா நான் வர தாம்பரத்துலேருந்து வரப்போ ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ட்ரெயின் கோச்சுக்கிட்ட போயிட்டு ஏறிட்டு மிச்சத்தெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏன்னா 10 நிமிஷம் இருக்குது. கோச்சு ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிதுன்னு வேறு தெரில. உள்ளே போய் அதை வேறு பார்க்கணும். வாங்க போகலாம். மக்களே உள்ளே வந்தாச்சு. 9ஆம் பிளாட்ஃபார்மில் தான் நம்மகிட்ட நிற்கிது. எஸ் 9 தான் இது. என்ட்ரன்ஸ் பாருங்க. என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப அந்த ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி தெரியல. இருக்காங்க, வெளியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ ட்ரெயின் எடுத்தால் ரோடுக்குற உள்ளே ஏறிடும். வாட்டர் கேன் வாங்கினேன். எதுக்கு ரெண்டுன்னு கேட்குறீங்களா? என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தவரான். ஸோ அவனுக்கு எனக்கும் தான். அவன் டைமிங்க்கு வந்துட்டான். நம்மளால தான் வர முடியல. என்ன பண்ணுறது? கேமரா ஒரு கையில், வாட்டர் கேன் ஒரு கையில். ஸோ வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ 3 நிமிஷத்துக்குள்ளே என் கோச்சுக்கிட்ட போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், என் ஃப்ரெண்டு வந்தான். ஸோ அவங்ககிட்ட வாட்டர் கேன் கொடுத்துட்டு, ஸோ வாடா நான் லோக்கோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ நான் பார்த்துட்டானா இருந்து நம்ம போய்ட்டு ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ போயிட்டு வந்துடுறாங்க. எந்த தைரியத்தில் டைமே இல்லை, 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏன்டா முன்னாடி போகிற அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்குறேன். நீங்களும் கேட்பீங்க. முன்னாடி பூரா ஃபஸ்ட்டு ஏசி கோச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான். ஏதோ ஸ்லீப்பர் கோச் ஏறி அப்படியே நடந்து வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போவேன். கரெக்டாக ஹார்ன் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போமே. ஸோ மக்களே கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன லோக்கோ கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் வந்தேன். ஆஸ் யூஸ்வல் எதிர்பார்த்தது தான். நான் வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க. அரக்கோணம் லோக்கோ ஷீட்டோட WAP 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கோச் நம்பர் வந்து S1 ஸ்லீப்பர் கோச் தான். தக்கலை தான் போன உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்லீப்பர் கோச் பிள்ளையாரம். முன்னாடி இருக்க அண்டர்சர்வ் காட்டினேன். பின்னாடி இருந்து கொஞ்சம் ஆவரேஜாக ரஷ்ஷாக இருந்ததா. ஸோ எப்படி இருக்குன்னு முன்னாடி இருக்க பார்த்துருவோமா? முன்னாடி கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது மக்களே. ரொம்ப நாளாக வடக்கு நண்பர்களை ட்ரெயினில் பார்க்காம இருந்தோம். ஸோ நம்ம ஆளுங்களாம் அதிகம் இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் ட்ரெயினில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ் கோச்சில் பார்க்க முடியுது. நல்ல வேலை ரிசர்வ் பண்ணிட்டோம், இல்லைனா கதை கந்தலாயிருக்கும். அப்படியே போவாங்க. ஸோ 2 நிமிஷம் டிலேவோட 9:05 எடுக்க வேண்டிய வண்டி 9:07 எடுத்துட்டேன். என் நேரமாக இன்னும் தெரியல. நல்லா நேரம் 2 நிமிஷம். ஸோ ஃப்ரெண்டில் வந்து லோக்கோ பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பிரச்சனை, இப்போ நான் எந்த கோச்சில் இருக்கேன் தெரியுமா? S11ல் 10 கோச்சு நான் இப்போ பின்னாடி போகணும். பசிக்குது வேறு. சாப்பாடு ஒரு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அது வேறு சாப்பிட்லான்னு பார்த்தேன். அரக்கோணத்துக்குள்ளே முடியாதாட்டுக்கு போவாங்க. கோச்சுக்குள்ளே நடந்து. ஸோ வந்துட்டேன் மக்களே என்னோடய கோச்சுக்கு S1க்கு. ஸோ 7 நிமிஷம் ஆயிருக்கு. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ட்ரெயின் அங்கே 9:07 எடுத்ததா 9:14 வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் கசன்னு இருக்குது. ட்ரெயின் எடுக்கட்டும். இப்போ தான் கரெக்டாக பேசஞ்சரேஜே வருது. ஸோ போயிட்டு பசிக்குது, சாப்பிட்ருவோம். ஏன்னா இது லாங் வண்டி. ஏர்லி மார்னிங் வந்து நமக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த லைன்லாம் போகிறோம். இதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம் கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த லைனில் இருக்கோம்னா. ஸோ அவங்க வந்து ஏர்லி மார்னிங்கில் இறங்குறதுக்கு இந்த ட்ரெயினில் சீக்கிரமே படுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சாப்பிட்டுட்டா அவங்க படுத்தாலும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரம் சாப்பிட்றது. அது இல்லாமல் எனக்கு பசிக்குது வேறு. சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். முடிச்சாச்சு. ஆவடி தாண்டி போயிட்டு இருக்கோம். ஐசிஎம் கோச்சு கட்ட 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 கட்டாங்க. திருவள்ளூர் வந்திருக்கோம் மக்களே. நமக்கு இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது, அரக்கோணம் தான். ஸோ ஸ்லோவாக அப்படியே போகிறாங்க. இங்கே எதுவும் சிக்னல் என்னன்னு தெரில.
பார்க்க இருக்க அந்த பிரிட்ஜு கீழே ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ தண்ணி போகிற இது போல் ட்ராக் இந்த நேரத்தில் இல்லை, எடுத்துகிட்டு திருப்பி இது பண்ணுறாங்க. மக்களே டைம் என்ன தெரியுமா இப்போ? ஸோ 10:30. இன்னும் நாங்கள் வந்து அரக்கோணமே ரீச் ஆகலை. ஸோ அரக்கோணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்களா, புளியாமங்கலம். ஸோ அங்கேயே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ சிக்னல் இஷ்யூ, அதனால் ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி தான் வரோம். இப்போ வரைக்குமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டிலே இருக்குது. இந்த வண்டி ஏற்கனவே இப்போ நான் 2-3 நாளாக பார்த்துட்ருக்கேன் மேப்பு. மேட்டுப்பாளையம் வந்து ஆன் டைம் ஒரு சில டைம் போகிறான், ஒரு நாள் போகிறான், ஒரு நாள் போக மாட்டேங்கிறான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஒரு நாள் 6 மணிக்கு போகிறான், ஒரு நாள் 6:30க்கு போகிறான், ஒரு நாள் 6:50 கூட போயிருக்கான். ஸோ எப்படி போய் எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் இது பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில. வேண்டிக்கிறேன் சீக்கிரம் போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ ஆன் டைம் போயிட்டானே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் தெரியலையே, பார்ப்போம். இப்போ பின்னாடி அங்கே லைட் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ட்ரெயின். எந்த ட்ரெயின் கேட்டீங்களா, காவேரி எக்ஸ்பிரஸ். பின்னாடியே வந்து அவன் நின்றுட்டுருக்கான். நம்ம போனால் நமக்கு பின்னாடியே வருவான். ஸோ வரிசையாக அங்கே கூட ட்ராக் கூட வேலை நடந்துகிட்ருக்கு. அது பக்கத்தில் இருக்க 1-2 தான். ஸோ லோக்கல் ட்ரெயினுக்குள்ளே அதோட பிளாட்ஃபார்ம் ட்ராக் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம எக்ஸ்பிரஸ்க்குரியது என்ன பிரச்சனை தெரியலையே, போனால் தானே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரெயின் ஒன்று வந்துட்டுருக்குங்க ஆப்போசிட்டில். கொச்சிவேலி டு கொச்சிவேலியில் எங்கேயோ நார்த்து தாங்க போகுது. பேரை படிக்க முடியல, சின்ன பேராக இருக்கும். கொச்சிவேலி டு இந்தூர் எக்ஸ்பிரஸ். ஒரு 40 நிமிஷம் டிலேவோட அரக்கோணம் ஜங்ஷன் வந்திருக்கோம். அரக்கோணம் வந்து 4 நிமிஷம் ஆச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னே தெரில, எவ்வளோ டிலே ஆக போகுதுன்னு எனக்கும் தெரில. 10:45 ஆயிடுச்சு. ஸோ அரக்கோணத்துலேருந்து கிளம்ப போகிறோம். அடுத்து காட்பாடி. ஸோ காட்பாடிக்காக ஆன் டைம் போகிறாங்களா இல்லை அங்கேயே டிலே ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு ஐடியா நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் தூங்க தான் போகிறேன், இறட்டும். இப்போ அரக்கோணம் தானே போய் தூங்க தான் போகிறேன். என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ இடையில இருக்கிற எல்லா ஸ்டேஷனும், அதாவது அடுத்து அரக்கோணத்துலேருந்து காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நார்த்து, கோயம்புத்தூர், ஸோ எல்லா ஸ்டேஷனுமே எந்திரிச்சு வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. பட்டு பண்ணணுமே, எந்திரிச்சு வரணுமே, எப்படி பண்ணுறது தெரிலனா அதை நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசை. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லா ஸ்டேஷனும் அலாரம் வைக்கிறேன். கூட ஒரு நண்பன் வந்திருக்கல, அவன் எழுப்பி விட்ருவான், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அரக்கோணத்தை வந்து கிளம்புறோம். டைம் 10:10 11 ஆகுது. ஸோ படுத்தா தான் கரெக்டாக இருக்கும். सुविधा के लिए खेद है। Your attention please. Train number 12889 Tata Nagar Junction. ஒரு 37 நிமிஷம் டிலேங்க காட்பாடி ஜங்ஷன். நான் அரக்கோணத்துலேயே போய் தூங்கலாம் தான் பார்த்தேன், பட் தூங்கலை. ஸோ ஏன்னா அடுத்து காட்பாடி ஒரு 1/2 hour 1 hourல வந்துடும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ அதனால் காட்பாடி வந்துச்சு. அடுத்து வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணால் டேரெக்டாக சேலம் தான். ஜோலார்பேட்டை கூட ஸ்டாப்பிங் கிடையாது. ஸோ வந்து ஷெடியூல் டைம் வந்து 1:48, 1:45. ஸோ நமக்கு வந்து 2 மணிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. பட் எத்தனை மணிக்கு போவாங்க அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. எல்லாருமே கோச்சில் எல்லாருமே படுத்துட்டாங்க. ஸோ நம்மளும் ஒரு குட்டி தூக்கம் போகிறேன். முன்னாடி சொன்னதான் இருக்கிற எல்லா ஸ்டேஷனையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பட் சேலத்துலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட்.
கைஸ் சேலம் வந்திருக்கோம். ஒரு 35 நிமிஷம் டிலேங்க. ஸோ 1:47 சொன்னோன்னா 2:20 தான் வந்திருந்தாங்க. ஒரு 35 நிமிஷம் டிலே. இன்னும் நிறையா பேசணும். நான் இப்போ தான் டிடிஆர் நிறைய பேசியிருந்தேன் வண்டி டிலேக்கு. அவரே புலம்புற டெய்லி இப்படி தான் போகுது அப்படின்னா சின்ன சின்ன சிக்னல் இஷ்யூ அப்படின்றதெல்லாம். சேலம் வந்தாச்சு. ஸோ அடுத்து ஈரோடு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஸோ வந்து நானும் 2 டிடிஆர் இருந்தாங்க. ஸோ டிடிஆர் சார்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து டிலேவாக இருக்குங்களே, அடிக்கடி டிலே இருக்குது. ஸோ வந்து இது எப்படி எல்லா நாளுமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற. நானும் ஒரு வாரமாக செக் பண்ணேன் டிலே இருக்குங்களே அப்படின்னு. அவரும் அதை சொன்னார், அப்படியே சிக்னல் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ட்ரெயின் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கனால நிறைய சிக்னல் இஷ்யூ வருது அப்படின்னாரு. அதான் சிக்னல் கொடுத்தானே கிளியர் ஆகும் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வித்தவுட் டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, அந்த ரிசர்வேஷன் கோச் ஏறிடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு வந்து ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிறாரு. 5 கோச் இருக்குது. அவர் கண்ட்ரோலில் இருக்க அந்த 5 கோச்லேயும் மட்டும் ஃபுல்லாக டோர்லாம் லாக் பண்ணிடுறாரு. யாருமே ஏற விடுறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஷனையும் பார்க்கல. இப்போ சேலத்தில் பார்த்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி அரக்கோணத்துலேயே அதே தான் பண்ணார். ஸோ அதை அந்த ஸ்டேஷன் வரைக்கும் மட்டும் நினச்சேன். பட் சேலம் ஃபுல்லாகவே பண்ணுறாருங்க அவர். அடுத்த ஸ்டேஷன் பார்ப்பீங்கல்ல, பார்ப்போம். இப்போ ஒரு குட்டி தூக்கம் போட்டு அடுத்த ஸ்டேஷன் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, இப்போ வந்து ஈரோடு வந்திருக்கோம். ஸோ ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் டிலே. ஸோ ஓகே, பரவாயில்ல. 5 நிமிஷம் அப்படியே குறைஞ்சாலும் பரவாயில்ல சரின்ட்டு அவங்க வேரிஸ் மெட்ரியலில் கொடுத்துருக்க ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் டிலேவாக இருக்கும். பட் மேட்டுப்பாளையம் ஆன் டைம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. கோயம்புத்தூர் நார்த்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமே இன்னும் ஒரு ஸ்லாக் டைம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஈக்குவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தெரியல, பார்ப்போம் எப்போ எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஈரோடு வந்திருக்கு. அடுத்து திருப்பூரில் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் காய்ஸ், கோயம்புத்தூர் நார்த் வந்திருக்கோம். ஸோ இடையில திருப்பூர் மட்டும் போயிட்டேன். திருப்பூரில் லைட்டாக தூங்கிட்டேன். ஸோ எந்திரிக்க முடியல. அதனால தான் நமக்கு வந்து ஒரு அதான் 36 நிமிஷம் டிலே சொன்னோன்னா, கோயம்புத்தூர் போகிறப்போ நமக்கு டிலே அந்த அளவுக்கு இருக்காது பெருசாக. அந்த ஒரு ஸ்லாக் டைம் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. சரி பார்ப்போம், அதே கோயம்புத்தூரில் சொல்கிறேன். எர்ணாகுளம் டு பாட்னா.
ஹாய் கைஸ், கோயம்புத்தூர் வந்திருக்கோம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல கோயம்புத்தூர் வரப்போ டிலே அந்தளவுக்கு பெருசாக இருக்காதுன்னு. ஸோ எஸ், அதான் கரெக்டாக வெறும் 4 நிமிஷம் டிலேயில் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்துவிட்டோம். இங்கேருந்து வண்டி இப்போ லோக்கோ ரிவர்சல் ஆகும். ஸோ மேட்டுப்பாளையம் பொறுத்து ரிவர்சல் எடுப்பாங்க. ஸோ அதனால் லோக்கோ சேஞ்ச் ஆகும். அந்த கிளிப்பையும் பார்க்கலாம். சரி வாங்க லோக்கோ ரிவர்சல் போய் பார்ப்போம். கைஸ், வாழ்க்கையில் மொதல் வாட்டி ட்ரெயினில் பால் குடிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பாலிங்கன்னு வாங்கினது டீ காஃபி அந்த மாதிரி தான் இருக்கேன். பால் தான் இருக்குன்னாரு, வேறு எதுவும் இல்லைன்ட்டார். அதனால தான் பால் வாங்கியாச்சு. பக்கத்தில் பாருங்கள் சிங்கக்குட்டி நிற்கிறான். இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சு மகளே. கோயம்புத்தூர்லேருந்து அடுத்த ஸ்டாப் நேராக வந்து மேட்டுப்பாளையம் தான். 5:36 ஆச்சு. கொஞ்சம் டிலே தான், ஒரு 10 நிமிஷம். நம்ம இன்னும் ஊட்டியே போகலை. கோயம்புத்தூர்லேயே காலையில் உள்ளே வரப்போ நல்ல ஒரு சில்லு கூலிங்காக இருந்தது. கோயம்புத்தூர் எப்பயுமே கொஞ்சம் கூலிங்காக தானே இருக்கும். ஸோ அதே தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் வரைக்கும் கூலிங்காக இருக்குது. ஊட்டியில் இன்னும் எவ்வளோ கூலிங்காக இருக்கும் போது தெரில. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டடாக போகிறோம். வாங்க போவோம். கோயம்புத்தூர் நார்த்து ரிட்டன் வந்தாச்சு. கோயம்புத்தூர் நார்த்தை தாண்டினதுக்கப்புறம் ட்ராக் அப்படியே பிரியும். சேரன் உள்ளே வரான் அப்போ தான். மேட்டுப்பாளையம் வரைக்கும் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம். ஸோ அந்த ரூட்டில் இப்போ தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் அதை ட்ரெயினில் சொல்கிறேன், பஸ்ஸில் போயிருக்கேன். இப்போ ட்ரெயினில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ரூட்டே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அந்த அழகாக இருக்குது. கிளைமேட் அது மாதிரி இருக்குது, சவுதியாக இருக்குது.
எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். 6:20 தான் நம்ம ஷெடியூல் டைமு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ போயிடுவாங்க தான் நான் பார்ப்பேன். ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹென்டி கிளிப் தான். ஸோ மேட்டுப்பாளையத்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆன் டைமில் ரீச் ஆயிடுச்சு. நான் எடுத்த வீடியோ கிளிப்பு டேட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே தான் ரிட்டன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ட்ரெயின் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆன் டைமுக்கு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.